திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். கதைக்குள் போகும் முன் நாம் அசோகமித்திரனின் முன்னுரையை பார்ப்போம். மண்ணாங்கட்டியாரின் பீடிகையை தொடர்ந்து இதுவரை தாங்கள் அறிந்திராத ஒன்று தங்களுக்கு தெரியவரப் போகின்றது என்கின்ற உற்சாகம் இருவருக்குள்ளும் ஏற்பட்டது. மண்ணாங்கட்டியாரும் பேசத் தொடங்கினார். லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிறது உலகத்தில். அது தொடர்ந்து உயிர் வாழ அததுக்கு என்று ஒரு வழிமுறையும் இருக்கின்றது. அந்த பராசக்தி இதையெல்லாம் ரொம்ப திட்டமிட்டு அமைத்திருக்கின்றாள். அசோகமித்ரா, நீ வேணும்னா பராசக்திங்கிற இடத்துல இயற்கைன்னு வச்சுக்கோயே. நான்கிறது மமகாரம் தூக்கலாக இருக்கிறவங்க பகுத்தறிவு சுயமரியாதை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்குமே ஆதாரத்தை கேட்பாங்க. இந்த பராசக்திங்கிற விஷயத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால தான் இயற்கைன்னு வச்சுக்க சொல்லுகிறேன். நான் என் மாதிரி சித்தனுக்கு இயற்கை, பராசக்தி, நீ, நான், இந்த தோட்டம், அங்கே விழுந்து கிடக்கின்றதே ஒரு தென்னை மட்டை, இது எல்லாமே ஒன்றுதான். என் விஷயத்துக்கு நான் வந்து விடுகின்றேன். லட்சக்கணக்கான உயிரினங்கள்னு என்று சொன்னேன் அல்லவா? அந்த உயிரினங்களுக்கு அது தொடர்ந்து உயிர் வாழ தோதாக கால், கை, கண், காது, மூக்கு, வாயின்னு எல்லாமே இருக்கும். இருந்தால்தானே அதனால் வாழ முடியும். இதில் 2 உயிரினங்கள் மட்டும் ரொம்பவும் ஆச்சரியம் தரும். ஒன்று மீன், இன்னொன்று பாம்பு. இந்த 2க்கும் ஒரு ஒற்றுமை என்றால் இருக்கிறதிலேயே சின்னதும் இதுதான், பெரியதும் இதுதான். உயிரினங்களில் திமிங்கலத்தை விட பெரிதானதை காட்ட முடியாதல்லவா? அதேபோல் 100 அடி நீளத்துக்கெல்லாம் பாம்புகள் உண்டு. ஆனால் இதுங்க குஞ்சாயிருக்கும்போது பார்த்தா இது நம்பவே முடியாது நம்மால். அடுத்து இந்த 2 உயிரினத்துக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட இடம்னு ஒன்று கிடையாது. ஒரு ஏரியிலோ குளத்திலோ இருக்கிற மீன் ஒரு இடத்திலிருந்து பார்க்க முடியுமா? பாம்பும் அப்படித்தான். இரையை தேடி தெரிந்தபடியே இருக்கும். புற்று என்பது கூட அதோட வீடு அல்ல, அது இரை தேட இருக்கின்ற இடம்தான் அது. இந்த 2லும் கூட ஒருபடி மேலானது சர்ப்பம்தான். மீன் தண்ணீரில் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் பாம்பு 2க்குள்ளேயும் உயிர் வாழ முடியும். அடுத்து மண்ணுக்குள்ளே போயும் உயிரோடு இதாலே மட்டும் திரும்பி வந்துவிட முடியும். இதற்கு எதிரி கருடன். கருடனோ வானத்தில் எவ்வளவு உயரமும் போகும், இதுவோ பூமிக்குள் எவ்வளவு ஆழமும் போகும். இதனால்தான் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானதாக இருக்கின்றது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், கருடனுக்கு கால் இருக்கிறது, சிறகு இருக்கிறது, அலகு இருக்கிறது, கண் பார்வையும் கூர்மையானது. பாம்புக்கு வாயை தவிர எதுவுமே இல்லை, ஒரே ஒரு புலன்தான் அதற்கு. இந்த பாம்புக்கிட்டே இன்னொரு அம்சத்தை கூட பார்க்கலாம். இதுக்கு அசைய முடிஞ்ச இன்னொரு உயிர்தான் உணவு. புழு, பூச்சி, தவளை, பறவை, விலங்குன்னு உயிர் வரிசையிலே ஓர் அறிவில் ஆரம்பித்து 6 அறிவுள்ள மனிதன் வரை இது விழுங்கிவிடும். இது தாவரங்களை தீண்டவே தீண்டாது. சுருக்கமாக சொல்லப்போனால், பாம்பு என்கின்ற ஒரு உயிர் வாழ வேண்டுமென்றால் அதற்கு தேவை இன்னொரு உயிர். சிங்கமும் புலியும் செத்துட்ட ஆடு மாடுகளை கூட சாப்பிட்டு விடும். ஒரு பாம்போ உயிரோடு இருப்பதை மட்டுமே சாப்பிடும். சாப்பிட்டதை அப்படியே அதனால் திரும்ப வெளியேற்றவும் முடியும். இது எதுவுமே மற்ற உயிரினங்கள் கிட்டே சாத்தியமில்லாத ஒன்று இல்லையா? மண்ணாங்கட்டியார் சற்று இடைவெளி விட்டார். ஒரு பாம்பின் பின்புலத்தில் இத்தனை விஷயங்கள் என்கின்ற வியப்பு கணபாடியிடமும் அசோகமித்திரனிடமும் ஏற்பட்டது. இதனுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் இதனுடைய சட்டை. நம்மால் அப்படி உரிக்க முடியுமா? ஆனால் ஒரு சர்ப்பம் சாதாரணமாக அதை செய்யும். அது உரிக்கின்ற ஒவ்வொரு சட்டையும் அதோட பிறவி முடிகின்ற மாதிரி. அதற்கு அப்புறமான வாழ்க்கை அப்படிங்கிறது அதற்கு இன்னொரு ஜென்மம் மாதிரி என்று ஒரு சட்டையை தொட்டு அவர் சொன்ன ஜென்மம் என்கின்ற விஷயம் இருவரையுமே வெகுவாக கவர்ந்தது. ஒவ்வொரு பாம்பு சட்டையும் ஒரு பிறவி முடிப்பதை குறிக்கின்றது என்று பொருளில் மண்ணாங்கட்டியார் சொன்னதில் ஒரு புதிய பொருளை அசோகமித்திரன் உணர்ந்து கொண்டார். குரு, இதை தொட்டு ஒரு கேள்வியை கேட்கலாமா நான் என்று இடையிட்டார். கேளு என்றார். மறு ஜென்மம் என்பது உண்மையா? ஓ, அதிலே உனக்கு சந்தேகமா? இந்த உலகம்தான் என்னை சந்தேகப்பட வைத்திருக்கிறது. எந்த வகையில்? இன்றைய உலக மக்கள் தொகை 750 கோடி. இதில் இந்தியாவோட மக்கள் தொகை
125 கோடி. அதில் இந்துக்கள் சராசரியாக 75 கோடி. அந்த வகையில் உலக மக்கள் தொகையில் 10 பேர் தான், ஒருத்தர் தான் இந்து. மீதி இருக்கின்ற 9 பேரும் பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள். அந்த மதங்களில் மறுபிறப்பு பற்றிய நம்பிக்கைகளோ கருத்துகளோ பெரிதாக இல்லை. ஒரு மதம் கடவுள் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப தண்டனை தருவதாக சொல்கிறது. ஒரு மதம் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுறதா சொல்கிறது. ஆனால் திரும்ப பிறப்பது பற்றி பெருசாக கருத்துக்கள் எதுவும் கிடையாது. ஏன் நீ இப்போ 9 பேர் நம்பிக்கை பெருசா இல்லை ஒருத்தன் நம்பிக்கை பெருசான்னு என்னை கேட்காம கேட்குற, அப்படித்தானே? ஆமாம் சாமி, அப்படியும் சொல்லலாம். எண்ணிக்கையில் சிக்கிட்டியா நீ? போகட்டும், உனக்கு எண்ணிக்கையாலேயே சொல்கிறேனே. ஊருக்கு ஊர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தானே? இருக்குது. இந்த ஊரையே எடுத்துக்கோ, 10,000 பேர் வாழுறாங்க. இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. அதில் 10 பேர் வரை இருக்காங்க. இந்த 10 பேர் தான் 10,000 பேரையும் காவல் காக்கிறாங்க. இந்த 10 பேர் தான் சட்டம் ஒழுங்குகளுக்கு பொறுப்பு. நமக்கெல்லாம் பொறுப்பு இருந்தாலும் அதிகாரம் நமக்கு கிடையாது. அது இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ சொல்லு, 10 பெருசா 10,000 பெருசா? புரியுது சாமி, எண்ணிக்கையில் எதுவுமே இல்லை, எண்ணத்தில் தான்னு சொல்ல வர்றீங்க தானே? அப்படி வா வழிக்கு. நான் இப்போ உன்கிட்ட கேட்குறேன், நீ இப்போ மனுஷ பிறப்பு எடுத்துட்ட ஒரு மனிதன், இதில் உனக்கு சந்தேகம் இல்லையே? இல்லை. உன் முன்பிறப்பு எது? அதுதான் தெரியாதே. சரியா சொல்லு. தெரியலையா? இல்லை, இதுதான் உன்னோட முதல் பிறப்பா? தெரியலை, தெரிஞ்சுக்கவும் முடியலைங்கிறது தான் யதார்த்தம். அப்படியே போகட்டும். இல்லாத ஒன்றை ஒருத்தன் அடைய முடியுமா? இல்லாத ஒன்றை நினைக்கக்கூட முடியாதே. அப்படின்னா முன்னே நீ இல்லாமல் இருந்திருந்தா இப்போ நீ பிறந்திருக்க முடியுமா? லாஜிக்காக இந்த பதில் சரியாக இருக்குது சாமி. ஆனால் நான் என்கின்ற இந்த உடம்பு எப்பவும் இப்படி இல்லையே. இதே உடம்புல தான் வாலிபனாக இருந்தப்ப என் தோற்றம், எடை எல்லாமே வேறு. குழந்தையாக இருந்தப்போ வேறு. அவ்வளவு ஏன், அப்போது அப்பா அம்மாவோட சுக்கிர ஸ்ரோதனியமாக இருந்தப்போ தான் திரவ வடிவத்தில் தானே இருந்திருக்கிறேன். உன் விஞ்ஞானம் இப்போ அந்த திரவத்தை கையில் எடுத்துக்கிட்டு கண்ணாடி குடுவைக்கெல்லாம் குழந்தையை உருவாக்கி காட்டுறதுன்னு அதை சாதிச்சுக்கிட்டு இருக்குது. எதை? விந்து திரவத்தை தானே நீ சொல்லுகிறாய்? ஆமாம் சாமி, அதுக்குள்ள பல கோடி உயிரினங்கள் இருக்குது தெரியுமா? தெரியும் சாமி. அது ஒரு பரம்பரையோட தொடர்ச்சி தானே? ஆமாம் சாமி. அப்போ உனக்குள்ள உன் தாத்தா பாட்டியெல்லாம் கூட இருக்காங்க தானே? நிச்சயமா சாமி. இதுக்கு பேர் என்ன? இது மறுஜென்மம் இல்லையா? மண்ணாங்கட்டியார் பொட்டில் அடித்தார். இனி நாம் கதைக்குள் செல்வோம். குரங்கு குள்ளாய் போட்டவன் சொன்ன செய்தி குலசேகர ராஜாவை கிண்டி கிழங்கெடுக்க தொடங்கிவிட்டது. டேய், அந்த 3 பேர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் அனுப்பி வைத்த ஒரு வாழைப்பழத்தாரோட உள்ளே போய் அவங்க உன்கிட்ட செல்ஃபோனில் எப்படியாவது ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, குயிக் என்று அவர் மறுபக்கம் இருந்து கூறவும் குள்ளாய்க்காரன் தயாரானான். அங்கிருந்து ஒரு வாழைத்தாரை வாங்கி வர புறப்பட்டான். எதிரில் ஆட்டோ ஒன்றிலிருந்து இறங்கினான் நாச்சிமுத்து. கூடவே ஒரு மெடிக்கல் கிட் பேக்குடன் டாக்டரும் இறங்கினார். நாச்சிமுத்து குள்ளாய்க்காரனை பார்க்கவும் குள்ளாய்க்காரன் வேகமாக நகரத் தொடங்கி பின்பு அது தவறு என்று புரிந்தவனாக திரும்பி பார்த்து, யாருக்குப்பா உடம்பு சரியில்லை? டாக்டர் எல்லாம் வந்திருக்காரு என்று சமாளிக்க முயற்சி செய்தான். நாச்சிமுத்துவிடம் சந்தேகம் நெளிய தொடங்கிவிட்டது. எலே, நீ யாருடா? என்னவோ தெரிஞ்சவ மாதிரி கேட்குற. நான் யாரா? சரிதான், ஐயா தான் என்னை வெளியிலிருந்து பார்த்துக்க சொல்லியிருக்காரு என்றான் கொல்லாக்காரன். ஐயா என்று அவன் சொன்னதை நாச்சிமுத்து கணேசன் என்று புரிந்து கொண்டு பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் டாக்டரோடு உள்ளே நுழைந்தான். குல்லாக்காரனும் வாழைப்பழத்தார் வாங்கி வர வேண்டி ஒரு பெருமூச்சோடு விலகிச் சென்றான். உள்ளே மூவருமே வலி முனகல்களோடு கிடந்தனர். அவர்கள் குடிக்க டீ கொடுத்ததில் பாதியைத்தான் அவர்கள் குடித்து முடித்திருந்தனர். டாக்டர் வரவும் அவரை வெறித்து பார்த்தனர். அவரும் அவர்களை ஒரு மாதிரியாகத்தான் பார்த்தார். காயம்பட்ட இடங்களில் இருந்து பழைய துணிகளை கிழித்து பங்கஜம் கட்டு போட்டு இருந்தாள். டாக்டர் ஐயா, முதல்ல வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஊசி போடுங்கய்யா, மற்ற எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று கெஞ்சலோடு முணங்கினான் போதிமுத்து.
எப்படி இப்படி ஆச்சு? ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டீங்களா? அப்படின்னா இது போலீஸ் கேஸ் என்று அதிர்வை அளித்தார் டாக்டர். டாக்டர் ஐயா, ஆளை துரத்தி பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. இது எப்படிங்க போலீஸ் கேஸ் ஆகும் என்று திருப்பி கேட்டான் நாச்சும் போதிமுத்து. டாக்டரும் பரிசோதிக்கத் தொடங்கினார். வாத்தியாரின் காலை தொட்டு அசைக்கவும் முயலவும் அத்தி என்று ஒரு அலறு அலறினாள் மாரப்ப வாத்தியார். எலும்பு முறிஞ்சிருக்கு, முதல் வேலையாக எக்ஸ்ரே எடுக்கணும், அப்புறம்தான் மற்ற எல்லாமே. ஒரு டிடி இன்ஜெக்ஷனை இப்போ போட்டுடுறேன். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க, இங்கே ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க என்று மூவருக்கும் ஊசி போட்டு முடித்தார். இவங்கள வச்சே எதுவும் பண்ண முடியாதா டாக்டர்? இங்கேயே எதுவும் செய்ய முடியாதா என்று இடையிட்டு கேட்டாள் ரத்தி. இல்லைம்மா, பிளட் வேற நிறைய போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் மஸ்ட்டு. லேட் ஆக ஆக செப்டிக்காக தொடங்கிடும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஆம்புலன்ஸ்க்கு நீங்களே சொல்கிறதா ஜிஹெச்சுக்கும் சொல்ல முடியுமா டாக்டர்? ஆம்புலன்ஸ்க்கு சொல்லலாம், ஜிஹெச்சுக்கும் சொல்லலாம். எல்லாரும் தெரிஞ்ச டாக்டர்கள் தான். ஆனாலும் ப்ரைவேட்டில் காட்டுறது தான் செலவை பார்க்குதுங்க, அதுதான் சரியானது. டாக்டர் அப்படி சொல்லவும் மாரப்ப வாத்தியார், செலவெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. எங்களுக்காக எவ்வளவானாலும் செலவழிக்க எங்கள் முதலாளி ஒருத்தர் இருக்கார். நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லுங்க என்றார். சேலத்தில் அஸ்தம்பட்டியில் கேஆர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அங்கே போங்க. ஆமாம், யார் உங்கள் முதலாளி? டாக்டர் வெகு இயல்பாக கேட்டார். அவள் பேர் குலசேகர ராஜா. சேலத்து அரண்மனை குடும்பத்தை சேர்ந்தவருங்க. அவரா? அட என்னையா நீங்கள்? இப்போ நீங்கள் இருக்கிறதே அந்த குடும்ப பங்களாவில் தான் ஐயா. டாக்டர் அப்படி சொல்லவும் நாச்சிமுத்து, பங்கஜம், ரத்தி என்று 3 பேருமே திகைத்து போயினர். டாக்டரின் பதில் வாத்தி குரூப்பை ஒரு ஆட்டு ஆட்டி விட்டது. ஓ, இது அவரோட பங்களாவா? சரிதான், இப்போ தான் புரியுது. அப்போ குலசேகர ராஜா சார்தான் சாமி மூலமாக உங்களை அனுப்பி எங்களை காப்பாற்றினாரா என்று பதிலுக்கு சரியாக கேட்பதாக நினைத்து கொண்டு தப்பாக பேசினான் போதிமுத்து. மண்ணாங்கட்டி, அவருக்கும் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் முதலாளி அம்மாவோட பெரிய மனசும் சாமி சொன்னதும் தாயா காரணம் என்றான் நாச்சிமுத்து. அடுத்த நொடியே மூவரிடமும் ஒருவித பலத்த மௌனம். அந்த நொடியே அவர்கள் மனதில் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கத் தொடங்கியது. தாயி, நீதான் வடநாட்டிலிருந்து வந்த அந்த குடும்பத்து மருமகளா என்று வாத்தி புருவ வளைவோடு கேட்கவும் ரத்திக்கும் மெல்ல புரியத் தொடங்கியது. ஆமாம் என்கின்ற சமிக்கையை பார்வையில் காட்டினாள். அதை கண்ட நொடியே பெரும் பதைப்பதைப்பு மூவரிடமும். அப்பொழுதே ஆம்புலன்ஸ் ஒன்று சத்தத்துடன் வந்து வாசலில் நிற்கவும் எல்லோரும் எட்டி பார்த்தனர். யார் ஃபோன் பண்ணினது என்று டாக்டரிடம் கேட்க நாச்சிமுத்து திருதிருவென்று விழிக்க வேனில் இருந்து 3 ஸ்ட்ரெச்சர்களோடு வந்த அந்த அட்டெண்டர்கள், நீங்கள்தான் பேஷண்ட்டுகளா என்று கேட்டபடியே சென்று அவர்களை தூக்கி ஸ்ட்ரெச்சரில் போட்டு செல்லத் தொடங்கினர். நாச்சிமுத்து, யார் ஃபோன் பண்ணினது? அவங்கக்கிட்ட கேளு என்றாள் ரத்தி. நாச்சிமுத்து ஓடிப்போய் கேட்டான். அது எங்களுக்கு தெரியாது. இந்த அட்ரஸில் போய் பேஷண்ட்டை தூக்கிட்டு வாங்கன்னு எங்கள் ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க, அதனால் தூக்கிக்கிட்டு போகிறோம் என்ற பதிலோடு மிக வேகமாக ஏறி ஆம்புலன்ஸை கிளப்பி கொண்டு சென்று விட்டனர். உள்ளே டாக்டரும் சரி, யார் ஃபோன் பண்ணினா என்ன, அவங்க அட்மிட் ஆகிறது தான் சரி, அதுதான் சேஃப்டி. அது நடந்துடுச்சு. சரி, நானும் கிளம்புறேன் என்று புறப்பட்டு போனார். ரத்தியின் முகத்தில் பலத்த சிந்தனை. என்னம்மா, எல்லாமே ஒரே மர்மமாக இருக்குல்ல? பங்கஜம் ரத்தியை கிளற ஆரம்பித்தாள். ஆமாம் பங்கஜம், இவங்களுக்கு என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவங்க மாமாவோ ஆட்கள் தான் தெரிஞ்சு போச்சு. என்னை கொல்ல செய்கிற சதி நடந்ததால் அதில் இவங்களுக்கு நிச்சயமாக பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் என்றாள். அம்மா, சரியாக சொன்னீங்க. நம்ம பங்களாவுக்கு வெளியில் கூட ஒருத்தன் நின்று நோட்டம் போட்டுக்கிட்டே இருந்தான். நான் கேட்டதுக்கு ஐயா கண்காணிக்க சொன்னதாக சொன்னான். அப்போ அந்த ஐயாவும் மாமாவும் ஐயாவைத்தான் இருக்கணும் என்று ரத்தி சொல்லும் பொழுதே அந்த குள்ளைக்காரன் கையில் வாழைத்தாரோடு உள்ளே நுழைந்தான். அம்மம்மா, இவன் தான் அம்மாவன் என்று நாச்சிமுத்து படபடத்தான். உள்ளே வந்த அவனும், நீதானே நாச்சிமுத்து, இதோ வாங்கி வை, ஐயா கொடுக்க சொன்னார் என்றான். அப்படியே நாலாபுரமும் பார்த்தான். எந்த ஐயா? நாச்சிமுத்து ஒரு மாதிரியான குரலில் கேட்டான். ஆமாம், இரத்த காயங்களோட 3 பேரை தூக்கிக்கிட்டு வந்தாங்களே, எங்கே அவங்க என்று கேட்டான்.
என் கேள்விக்கு பதிலை சொல்லாமல் பதிலுக்கு என்ன நீ கேள்வி கேட்குறியா? ஐயான்னு என்ன 100 பேராக இருக்காங்க, நம்ம கணேசராஜ ஐயா தான். அவனுடைய பதில் அவர்களை கொஞ்சம் குழப்பத் தொடங்கியது. சமாளித்துவிட்டு, அப்போ அவருக்கு இந்த 3 பேர் பற்றி தெரியுமா என்று கேட்டான் நாச்சிமுத்து. நான் தான் சொன்னேன், இப்போ கூட அவங்கள ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னார், அதுக்காகத்தான் கேட்டேன். அப்போ இப்போ ஆம்புலன்ஸில் வந்து ஐயான்னு சொன்னவர் 3 பேரையும் தூக்கிட்டு ஸ்ட்ரெச்சர்லேயே தூக்கிட்டு போனாங்களே, அப்படியா? கொள்ளைக்காரனின் முகம் விகாரமாக ஆகியது. டேய் சொல்லு, எந்த ஐயா உன்னை அனுப்புனது? அதே போல் ஆம்புலன்ஸை அனுப்புனது யாரு? நாச்சிமுத்து குள்ளாய்க்காரனை மடக்கவும் ரத்தியிடம் ஒரு தீர்க்கமான முடிவு. நாச்சி இரு, நான் அவர்கிட்டயே கேட்குறேன். எங்களை கண்காணிக்க இவன் யாரு? சம்திங் இஸ் ராங். ரத்தி தன் செல்போன் மூலமாக கணேசராஜாவை அழைத்தாள். அரண்மனை பங்களா கணேசராஜாவின் அறை. மஞ்சு மங்களகரமாக உள்ளே நுழைந்த பொழுது கணேசன் பாத்ரூமில் இருக்க அவன் செல்போன் மோடாவில் அமர்த்தியது. திரையில் ரத்தியின் பெயர் தெரிந்தது. அதை பார்க்கவும் கையில் எடுத்த மஞ்சு எடுத்த வேகத்தில் அதை கட் செய்தாள். அடுத்த சில நொடிகளில் திரும்பவும் செல்போன் அமர்த்தியது. பின் சுவிட்ச் ஆஃப் செய்தவள் மறுமுனையில் ரத்தியின் முகத்தில் கலவரம், ஏமாற்றம். என்னம்மா ஐயா எடுக்கலைங்களா? ஆமாம், முதல்ல ரிங்கு போச்சு, அப்புறம் பார்த்தா செல்லையே ஆஃப் பண்ணிட்டாரு. அப்படி என்னம்மா கோபம் உங்கள் மேலே என்று நாச்சிமுத்து கேட்க, அந்த அம்மா அந்த தொப்பிக்காரன் போயிட்டாம்மா என்று இடையிட்டு அலறினாள் பங்கஜம். என்னம்மா இது, ஒன்றுமே புரியலையே. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது, பெருசாக ஒரு தப்பு என்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம்மா, இந்த 3 பேரை கூட மாமா தான் ஆம்புலன்ஸ் அனுப்பி கூட்டிக்கிட்டு போயிருக்கணும். இந்த 3 பேரையும் நாம் காப்பாற்றி கூட்டிக்கிட்டு வருவோம்னு அவர் கொஞ்சம் கூட நினைத்து பார்த்துருக்க மாட்டார் போல். அப்படித்தான் எனக்கும் தோணுது. இவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி கூட ஆம்புலன்ஸ் அனுப்பி கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம். அவர்களும் தங்களுக்குள் மாற்றி மாற்றி கேள்விகளை கேட்டுக்கொண்டு பதில்களை சொல்லி கொண்ட பொழுது வெளியில் சென்றுவிட்ட அந்த குழாய்க்காரன் குலசேகர ராஜாவை அழைத்து பேசி கொண்டிருந்தான். சார், என்னையா அவங்கள பார்த்தியா? ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டியா? இல்லை சார், இப்போ அந்த 3 பேரும் இங்கே பங்களாவில் இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள கூட்டிக்கிட்டு போயிடுச்சு. ஆம்புலன்ஸா? அவ்வளோ சீரியஸாக இருக்காங்க? அது சரி, அதை நீங்கள் அனுப்பலையா? யாருன்னு தெரியாமல் நான் எப்படியா அனுப்புவேன் சார்? அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கும் யார் அனுப்புனாங்கன்னு தெரியல சார். என்னையா சொல்கிற நீ? யாரும் ஃபோன் பண்ணாமல் ஆம்புலன்ஸ் எப்படி வரும்? நான் நீங்கள் சொன்னதே கச்சிதமாக செய்துட்டேன். நீ யாருன்னு அந்த நாச்சிமுத்து கூட கேட்டப்போ கணேசன் ஐயான்னு தான் நான் சொன்னேனே தவிர உங்கள் பேரை சொல்லலை. குட். ஆனால் கத்தி போய் வாழு வந்த கதையாலே இருக்குது. ஆமாம், அது எந்த ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ்? நான் பார்க்கலைங்க சார். என்னையா இது? ஒரு பக்கமும் போக முடியல, திரும்பின பக்கமெல்லாம் இடிக்குது. குலசேகரர் ஃபோனில் கசங்கி கொண்டு இருக்கையில் மஞ்சு வந்து நின்றாள். அவரும் சரி, நான் அப்புறமா பேசுகிறேன் என்று கட் செய்தார். என்னப்பா ஒரே டென்ஷனாக இருக்கீங்க? டென்ஷனாவா? தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது. விஷயத்த சொல்லுங்கப்பா. அவர் சொல்லி முடிக்க, அதுதான் ரத்தி அத்தானுக்கு ஃபோன் பண்ணாளா என்றாள். ஐயோ, கணேசன் என்ன சொன்னான்? பேசினாதானே சொல்கிறதுக்கு. நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேனே. திரும்ப பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? வாஸ்தவந்தான். ஆனால் இப்போ பயங்கர குழப்பத்தில் இருப்பா. இது ஒரு ரைட் டைம். நீங்கள் கூட அவளை கிணத்துல தள்ளி கொலை செய்கிற ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தீங்களே, அதுக்கு இப்போ மேலே போய் அதை முடிங்க. அங்கே அந்த கிணத்துக்கிட்ட அவளை வர சொல்லி அத்தான் சொல்கிறதா இருந்தால் நான் ஒரு மெசேஜை அனுப்புகிறேன், அப்புறம் அதை அழிச்சுப்படுறேன். நீங்கள் போகும்போது அங்கே அந்த குட்டியோட அவ இருப்பா. அது போதாதா உங்களுக்கு? மஞ்சு கேட்கவே குலசேகர ராஜாவின் முகத்தில் ஒரு குரூரமான பிரகாசம். முகத்தில் பொங்கிய அந்த பிரகாசத்துடன் மகள் மஞ்சுவை குலசேகரர் பார்த்த பொழுது சுந்தரவல்லி வந்து இணைந்து கொண்டாள். என்னங்க காரசாரமாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எல்லாமே அந்த வடநாட்டிக்காரி பற்றி தான் சுந்தரம். இன்றைக்கி அவள் கணக்கை முடிக்கிறதா சொல்லி இருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு தாம்மா நானும் வழியை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நடுவில் அந்த மலை பள்ளத்தில் விழுந்த 3 பேரையும்
அவங்களால தான் இப்போ பெரிய குழப்பம். அவங்க தான் அந்த குழியில இல்ல யாரோ காப்பாத்திட்டாங்கன்னு சொன்னீங்களே, அது யாரோ இல்ல, அந்த ரத்தி தான். எப்படி சொல்ற? அவ எங்கடி அங்க வந்தா? எல்லாமே ஒரு சந்தேகந்தான். தெளிவா எதுவுமே இல்ல. அந்த 3 பேர் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஆனா எந்த ஆஸ்பத்திரி, யார் கூட்டிட்டு போனதுன்னு எதுவுமே தெரியல. என்னடி இப்படி குழப்புற? என்ன சொல்றாங்க இவ? சுந்தரம், உன்ன மாதிரி தான் நானும் குழம்பி போயிருக்கேன். நாம ஒண்ணு நெனச்சா, நடக்கிறது நேர் எதிரால இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தானங்க நடக்குது. அது எப்படி வேணா நடந்துட்டு போகட்டும். அப்ப அந்த ரத்தியும் நம்மள போலவே குழப்பத்துல தான் இருக்கா. இங்க நாம கூட இல்லாம நமக்கு வசதியா ஏற்காட்டுல இருக்கிறா அவ. அவள போட்டு தள்ள இதை விட்டா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. மஞ்சு இடையிட்டு பலவித முகபாவங்களோடு சொல்லி நிறுத்தினாள். எல்லாம் சரிதான். அதை எப்படி பண்ண போறீங்க? சுந்தரவல்லி கையை ஆட்டி கேட்டாள். அம்மா, கணேசத்தான் செல்போன் அவர் ரூமோட மேலே தான் இருக்கு. அத்தானும் மும்முரமா லேப்டாப்பில் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த செல் மூலமாக ரத்தி உடனே புறப்பட்டு நம்ம எஸ்டேட் பங்களா கிணத்துக்கிட்ட வான்னு நான் மெசேஜ் அனுப்புகிறேன். அப்போ நீங்கள் இப்போவே புறப்படுங்க. இப்போ மணி 1, 2 மணிக்கு நீங்கள் அந்த கிணத்துக்கிட்டே போயிடலாம். நான் 1:45 மணிக்கு மெசேஜ் பண்ணால் சரியாக இருக்கும். ரத்தி வருவா. அப்போ பிடிச்சி தள்ளிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. செத்து பிணமாக மிதக்கட்டும். மறக்காமல் அந்த குட்டியையும் தள்ளி விட்டுடுங்க. தனக்கே உண்டான ஹிஸ்டீரியா படப்படப்போடு சொன்னவளை குலசேகர ராஜா ஒரு மாதிரியாக பார்த்தார். என்ன பார்க்குறீங்க? புறப்படுங்க. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. இல்லைம்மா, அந்த ரத்தி மெசேஜ் பார்த்துப்புட்டு வருவாளா? அப்படியே வந்தாங்கூட அந்த பங்கஜமல்ல கூட வருவா. அப்புறம் இதை பேசியே சொல்லலாமே. எதுக்கு மெசேஜ் அப்படின்னு சந்தேகப்பட மாட்டாளா? என்னப்பா, பயம் வந்துடுச்சா உங்களுக்கு? அதுதான் இப்படி கேள்வி மேலே கேள்வியா கேட்குறீங்களா? தைரியமாக கொலை செய்ய நான் என்ன கேங் லீடரா? அப்படி செய்யலாம்னு இருந்திருந்தா எப்போவோ செய்திருப்பேனே. எதுக்கு பாம்பு பிடிக்கிறவன் வசியக்காரன்கிட்டலாம் நான் போகணும்? பயப்படுறீங்க நீங்கள், நல்லா தெரியுது. நீங்கள் சரிப்பட்டு வரமாட்டீங்க. இப்படி பயந்து பயந்தே நம்ம எல்லாத்தையும் எழுந்துக்கிட்டே இருக்கோம். மஞ்சு டெம்பர் ஆகி கத்திய நகத்தை கடிக்கத் தொடங்கிவிட்டாள். அடுத்து நிச்சயமாக பொருட்களை போட்டு உடைப்பதில்தான் அது முடியும் என்பதை உணர்ந்த சுந்தரவல்லி, இந்தாடி டென்ஷன் ஆகாத, இவர் கேட்டதுலேயும் அர்த்தம் இருக்குடி. அந்த பங்கஜமும் கூட வந்தா எப்படி அவளையும் சேர்த்து தானே கொல்லணும்? ரத்தி சாவுக்கு நாம் கணேசன் ஒதுக்கி வச்சதை காரணமாக சொல்லிடலாம். பங்கஜத்து சாவுக்கு என்ன சொல்லுவ? இப்படி கேள்வியாக என்ன கேட்குறீங்க? நான் இப்போ உங்களை இங்கேயே கழுத்தை நெரிச்சு கொண்டு போகிறேன். நான் மெசேஜ் அனுப்பும் பொழுது நீயும் குழந்தையும் மட்டும் வரவுன்னு டைப் பண்ணால் முடிஞ்சுது. இல்லையே, நான் ஏன் ஃபோனில் அவகிட்டே பேசினாலும் உன் புருஷனும் இப்போ எஸ்டேட் கிணத்துல சல்லாபத்திலே இருக்கலாம். உன்னை இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் பேசுகிறேன். அப்போ அலறி அடிச்சுக்கிட்டு அவள் ஓடி வருவாள்ல. மஞ்சு பற்கள் நறுக்க பங்காளி போல் உசுப்பி கொண்டு கேட்டாள். இப்போ நீ சொன்னியே, அதுதான் சரியாக இருக்கும். அப்படியே செய்ய. என்னங்க, நீங்கள் கிளம்புங்க. சுந்தரவல்லி குலசேகர ராஜாவின் தோளை தொட்டு தள்ளிவிட்டாள். அவரும் அரைமனதாக புறப்பட்டார். அறையை விட்டு வெளியே வந்தவர் கணேசராஜாவின் அறை பக்கம் முதலில் சென்றார். அவன் லேப்டாப்பில் மும்முரமாக இருந்தான். குலசேகரர் வரவும் ஏறிட்டான். என்ன மாப்பிள்ள, லஞ்ச் டயத்தில் சாப்பிடாம அப்படி என்ன வேலை? வேலைக்கா பஞ்சமாமா? நம்ம சேலம் சென்னை வழிவச்சாலை எப்படியும் அது வரத்தான் போகுது. அதுக்கான ரோடு கான்ட்ராக்ட் சம்மந்தமாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த எம்பி அருணாச்சலம் கூட அவன் பினாமிங்கள் மூலமாக ட்ரை பண்ணுறது நல்லா தெரியுது. பெரிய ப்ராஜெக்ட் ஆச்சு மாப்பிள்ள. ஆமாம் ஆமாம், இதை மட்டும் நான் வாங்கிட்டேன்னு வைங்க, 10% லாபம்னாலும் 100 கோடி நிற்கும். 100 கோடியா? சும்மா தோராயமாக சொன்னேன். இன்னும் கூட கிடைக்கலாம். ஆயிரக்கணக்கான லேபரர்கள், பல 100 கிலோமீட்டர். இதில் அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ், அங்கங்கே பவர் ஸ்டேஷன்ஸ், அங்கங்கே வாட்டர் சோர்ஸஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு அணையை கட்டி முடிக்கிற மாதிரியான விஷயந்தான் இது. வாவ், இது கட்டாயம் கிடைக்குமா என்ன? கிடைக்கணும். அதுக்கு என்ன உண்டோ அதை நான் செய்வேன். சொல்லப்போனால் இப்போ நான் சந்தோஷமாகவே ஃபீல் பண்ணுறேன். மஞ்சுவை கல்யாணம் பண்ணி முடிவெடுக்கவுமே எனக்கு இந்த நல்ல காலம் தொடங்கிட்ட மாதிரி தான் தெரியுது. கணேசராஜா சொன்ன விதமே குலசேகரரை ஆகாயத்தில் மிதக்கச் செய்தது. இருந்தாலும்
காலை சுற்றின பாம்பு இந்த ரத்தி கூடவே இருக்காளே மாப்பிள்ள, அவளை பற்றி இப்போ எதுக்கு மாமா பேச்சு? நான் தான் அவளை தூர தள்ளி வச்சுட்டானே. தள்ளி வச்சுட்டா அவகிட்ட வரவங்களா போயிடுவா உங்ககிட்ட? ஆமாம் மாமா, அவள் அப்படியே ஒதுங்கி போகிறவ கிடையாது. அதுலேயும் அவள் நாகஜாதி. நாகம்மா பயங்கரமாக பழி வாங்குமை. என்ன மாப்பிள்ள, நாகஜாதி அது இதுன்னுக்கிட்டு கையில் பாம்பை பச்சை குத்திக்கிட்டா பாம்பா ஆகிவிட முடியுமா? யார் எந்த காலத்தில் இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிற நீ? அப்போ அவளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா? என்ன பண்ண முடியும் மாப்பிள்ள? வேணும்னா தற்கொலை பண்ணிக்கலாம். என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு அவளுக்கு யார் இருக்கா நியாயம் கேட்குறதுக்கு? அப்படி பண்ணிக்கிட்டால் தான் பரவாயில்லையே மாமா. பண்ணிக்க மாட்டேங்கிறாளே. கணேசராஜா சொன்ன விதமே குலசேகரரை குதூகலப்படத் தொடங்கியது. என்ன பண்ணிக்கிட்டு அவனுக்கு கெட்ட பெயராக ஆகிடுமே மாப்பிள்ள. அதை பற்றி கவலை இல்லையா அவனுக்கு? அதுக்கெல்லாம் நான் யோசித்து வச்சுருக்கேன் மாமா. அது தற்கொலை தான்னு சொன்னேன் தானே கெட்ட பேர் வரும். ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சுன்னா சிம்பத்தி தானே வரும். அது எப்படி மாப்பிள்ள ஆக்சிடெண்ட்டாக? எல்லாமே நாம் சொல்கிறதுல தானே இருக்குது. ஆனால் நாம் இப்படி பேசுகிறதுல எல்லாம் ஒரே பிரயோஜனமும் கிடையாது மாமா. இப்போதைக்கு ரத்தி அவளை பற்றி யோசிக்காமல் நம்ம வேலையை பார்ப்போன்னு தான் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெரிய ப்ராஜெக்ட், பெரிய அளவில் டெபாசிட்னு என் கவனமெல்லாம் இது மேலே தான் இப்போ. ரைட் மாப்பிள்ள, நீ இதையே பாரு. ரத்தி விஷயத்தை விட்டுடு. சொன்ன மாதிரியே அது போக்கில் விட்டுடு. நானும் போய் ஏன் வேலையை பார்க்குறேன் என்று கணேசராஜாவை விலக்கி விட்டு வந்தவர் முகத்தில் முன்பை விட அதிக பிரகாசம். வெளியில் வந்தவர் எதிரில் கணேசராஜாவின் அப்பாவான கைலாசராஜாவையும் அம்மா கஸ்தூரியையும் எதிர்பட்டு, என்ன குலசேகரா, இப்பெல்லாம் நீ இங்கே இருக்கிறதே இல்லை என்று அவர் கேட்கவும் செய்தார். ஆமாம், என் தோப்பில் இப்போதாங்க தேங்காவை பறிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் லட்சம் காய் தேரும். கேரளாவில் ஒரு தேங்காய் எண்ணெய் ஃபேக்ட்ரிக்காரங்க அப்படியே அதை வாங்கிக்கிறாங்க. அது சம்மந்தமாக நிறைய வேலை. என்ன தோப்போ என்ன கான்ட்ராக்டோ, எதுக்கு இப்படி நீ அலையிற? எனக்காக இப்படி கேட்டுட்ட. உங்களுக்கு கணேசன் இருக்கான், எனக்கு யார் இருக்கா? குறிப்பாக மஞ்சுவுக்கு. அதுதான் வாய்ப்பென்று ஒரு பஞ்ச் டயலாகை கஸ்தூரியிடம் பேசி காட்டினார். கைலாசராஜாவோ, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கணேசன் சொல்லிட்டானேப்பா என்றார். வாஸ்தவந்தான், நடந்து முடிகிற வரைக்கும் எதுவும் நிச்சயம் இல்லையே. நீங்கள் கூட குடும்ப கௌரவம், மீடியா, அது இதுன்னு பயந்துக்கிட்டு இல்லை இருக்கீங்க. சரி, நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? கைலாசராஜா சோஃபா ஒன்றில் அமர்ந்தபடி தீர்க்கமாக கேட்ட விதமே குலசேகர ராஜாவை உற்சாகத்தின் உச்சிக்கு தூக்கி கொண்டு சொன்னது. என்னன்னு கேட்குறீங்க? என்னால் என்ன இருக்குது? எங்கள் வரையில் கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டாத கேதானே என்று கழிவிறக்கமாக திருப்பி கேட்டார். அப்படி சொல்லாத, நானும் உனக்காகவும் ஒரு முடிவெடுத்து விட்டோம் என்று அதிர்ச்சி அளித்தார் கைலாசராஜா. என்ன முடிவு? அந்த பொண்ணை பார்த்து நீயா விவாகரத்து வாங்கிக்க, அதுக்கு எவ்வளவு கோடி வேணும்னாலும் நாங்கள் தரோம் என்று சொல்லி நாங்களே போய் பேச போகிறோம். அப்படியா? இது என்ன புது திருப்பம்? ஆமாம்ப்பா, இந்த விவகாரம் எந்த காரணம் கொண்டோ வெளியில் தெரியக்கூடாது. காதும் வச்ச மாதிரி முடிச்சிடணும். அதுதான் இந்த அரண்மனை குடும்பத்துக்கு நல்லது. இதுதான் எங்களோட தீர்மானமான முடிவு. அத்தான், உங்கள் கோடிகளுக்கு சம்மதிக்கலைன்னா? நிச்சயம் சம்மதிப்பா. எங்களுக்கு இந்த அரண்மனை குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் தான் பெருசு. சொத்தில் சரி பாதியை கூட கொடுத்துடுவோம். பீட ஒழிஞ்சா போதும் எனக்கு. கைலாசராஜாவின் குரலில் பெரும் சடைப்பு. சரி பாதியா? ஐயோ, அதுவே 1000 கோடிகளை தாண்டுமே தான். போகட்டும். அதைவிட மானம், மரியாதை பெருசில்லையா? பணத்தை சம்பாதிச்சிடலாம். மானம் மரியாதையை சம்பாதிக்க முடியுமா? இல்லை, அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. ஒரு வேலைக்காரிக்கு 1000 கோடியா? கூடாதுன்னா நீயே ஒரு நல்ல வழியாக சொல்லு பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. வழி தானாக பிறக்க போகுது பாருங்க என்றவர் எல்லாமே தனக்கு சாதகமாக இருக்கும் அதீத சந்தோஷத்துடன் எஸ்டேட்டை அதை கண்டு அதை தாண்டி அதனுடைய தோட்டத்தை நோக்கி புறப்பட்டார். எல்லாவற்றையும் மஞ்சுவும் சுந்தரவல்லியும் பார்த்தபடிதான் இருந்தனர். பங்கஜத்தின் சமையலின் மனம். ஆனால்
ரத்தி சாப்பிடாமல் சிலை போல் அமர்ந்திருந்தாள். அருகில் தியா. என்னம்மா யோசனை? சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச தக்காளி கோஸ் சாம்பார்மா என்ற அவள் குரல் ரத்தி காதில் விழவே இல்லை. கண்களிலும் கலக்கம். என்னம்மா, நீங்கள் ஃபோன் பண்ணியும் சார் எடுக்கலைங்கிற வருத்தமா? வருத்தங்கிற வார்த்தைக்கெல்லாம் சாதாரண பங்கஜம். இப்படி அவர் மாறினாருங்கிறது தான் எனக்கு புரியலை. நம்ம சாமியை பார்த்தா பிரச்சனை தீரும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பிரச்சனை பெரிதாக ஆகிவிட்டது. நாம் காப்பாற்றின 3 பேரும் என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஏதோ பெருசாக நடக்க போகுது பங்கஜம். ஆமாம்மா, நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கும் அப்படித்தான் தோணுதும்மா. வேணும்னா இன்னொரு தடவை சாமியை போய் பார்த்து நடந்ததை சொல்லுவோமா? அதுதான் சரி. இப்போவே புறப்படு. ரத்தி சாப்பிடாமல் எழுந்திருக்கையில் அவளுடைய கைபேசி ஒலித்தது. திரையில் மஞ்சுவின் பெயர். ரத்திக்கு கொஞ்சம் போல் நெஞ்சை அடைத்தது. சுதாரித்து கொண்டு காதை கொடுத்தாள். மறுபுறம் மஞ்சு பேச பேச கண்களில் கண்ணீர் பிரவாகமாக கொட்டத் தொடங்கியது. சாரி ரத்தி, இனி நீ என் வாழ்க்கையில் குறுக்கிடாது. இப்போ கூட நான் அவர் கூட நம்ம எஸ்டேட் கிணத்துக்கிட்ட தான் இருக்கேன். அநேகமாக கொஞ்ச நேரத்தில் அவர் என் கழுத்தில் தாலி கூட கட்டலாம். உனக்கு நிச்சயம் இவர் ஏதாவது செய்வார். நீ இவர் தர்ற பணத்தோட உங்கள் நாக்பூருக்கு போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. இதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் என்று மஞ்சு போட வேண்டிய தூண்டிலை போட்டு முடிக்க அதில் சிக்கிய மீனாக ரத்தியும் எஸ்டேட் கிணறை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.